என்ன தலை காலிலேருந்து எவனோ மாட்ட மாட்டுறான் ஒரே கண்டாக தலை. இல்ல என்னாவது மாட்டுவானுங்க பார்க்கலாம். ஐயோ வந்துட்டானுங்க பாரா. டேய் வழியில நக்கல் நின்னுக்கிறானுங்கடா. நம்ம என்னடா பாரு பைபிள் எடுத்து சர்ச்சை சர்ச்சைக்கு போயினுக்கிறானுங்க. டேய் நம்ம அவனை கலாச்சி வரலாம் இரு. நம்ம வேற சர்ச்சைக்கு போறோம். இப்போ போனா அவனுக்கிட்ட மாட்டிப்போமேடா. சரி வா அவனை பார்க்காத, நம்ம மட்டும் ஸ்ட்ரிக்டா போயிடுவோம். அவனை பார்க்காம அப்படியே போயிடும். சரி என்ன அடி பண்ணாடி பார்க்கலடா அப்பா. டேய் வா எங்க போறீங்க? மாட்டிக்கினாண்டா. சொல்லுங்கண்ணா. எங்கடா போறீங்க? ஆனா சர்ச்சைக்கு போலான்னு போறேண்ணா. சர்ச்சைக்கா? அதான் சர்ச்சைக்கு போய் நிற்கிறீங்களா? சரி ஒரு டம் இருந்தா குத்துட்டு போ. அண்ணா அதெல்லாம் என்கிட்ட இல்லைண்ணா. சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கேண்ணா. சரிடா வத்தி பெட்டியாவது இருந்து குத்துட்டு போடா. அண்ணா அதெல்லாம் நான் வச்சுட்டு இருக்க மாட்டேண்ணா. என்ன பார்க்குற? டேய் அண்ணா அண்ணா இல்ல இல்லைண்ணா. பையன் ரொம்ப பதறான். விடு விடு வா வா. சொல்லுங்கண்ணா. என்ன சர்ச்சைக்கு போற, பைபிள் எத்தனை போற, ஆமாண்ணா. ஒரு வத்தி பெட்டி கூட இல்லாம போறியே. அண்ணா இல்லைண்ணா. அங்க போய் எப்படிடா மெழுகு வத்திலாம் கொளுத்துவ? அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா. நான் சர்ச்சைக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு போகிறோண்ணா. ப்ரேயர் பண்ணுறதுக்கா? அப்போ எங்கனுக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிடா. சரிண்ணா கண்டிப்பாண்ணா. நானும் இன்னும் நிறைய பேர் நெக்கில் அடிக்கணும் ப்ரேயர் பண்ணிக்கிடா. அண்ணா என்னண்ணா இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்கண்ணா. சரி சரி போ போ. சரிங்கண்ணா. வாடா எப்பா விட்டானுங்கடா ஏப்பா. இவனுங்க என்னடா இப்படி பண்ணிக்கிறானுங்க. வேற என்ன பண்ணிட்டு சரி வா போகலாம். என்ன இன்னைக்கு ஒரே வெறுப்பாகுது. மறுபடியும் மாட்டாங்களா எப்படி போகிறாங்க? இதோ போடுறா பாஸ்டர் போகிறாரு. வா அவரையும் கலாய்க்கலாம். பாஸ்டர் வத்தி பெட்டிக்குதா பாஸ்டர்? வத்தி பெட்டிலாம் இல்லைப்பா. சொல்லுப்பா. பாஸ்டர் சர்ச்சைக்கு போகிறீங்க, பைபிள்லாம் வச்சுக்கிறீங்க, வத்தி பெட்டி இல்லைன்றீங்க. இல்லைப்பா நான் வத்தி பெட்டிலாம் நான் வச்சுன்னு இருக்க மாட்டேன்ப்பா. சரிங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க? சரிங்க பாஸ்டர். என் பேர் தான் பாஸ்டர், நெக்கில் நான் வைப்பேன். நீ தானே அது? கேள்விப்பட்டேன் சொன்னாங்க. என்னங்க வச்சுக்கிறேன். நான் ப்ரேயருக்கு போகிறேன். நான் வந்து வச்சுக்கிறேன் ஒன்று. நானே நிறைய வச்சுக்கிறேன். என்னடா பண்ணுறது? ஐயோயோ என்னடா கையில் காசு எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் தெரியல. என்ன பண்ணுறது? ஏய் ஏதோ வந்துடா. எங்க இந்த அட்ரஸ் எங்க சொல்லுங்களேன். இந்த அட்ரஸா? நேராக போனீங்கன்னா ஒரு கிரவுண்டு வரும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு அப்படியே யூட் நடிச்சிங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். அந்த அட்ரஸ் தான் இந்த. அப்படியாங்க? சரிங்க. என் பேர் நெக்கில் நாகப்பேன். எல்லாரும் கேட்கவே இல்லையே. பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன். நெக்கில் நாகப்பேன். எல்லாரும் நாகான்னு கூப்பிடுவாங்க. ஏய் உர்றா அடிக்காதடா. என் பேர் நாகா. உங்கள் பேர்? ஏகா. ஐயோ என்ன பொருத்தம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. இல்லையா? ஐயோ இதுலேயோ என்ன பொருத்தம். உங்கள் வயசு என்னது? 22. 22? எனக்கும் 22. நீங்கள் எந்த ஊர்? ஆற்காடு. ஆற்காடா? ஐயோ நான் ஏற்காடாச்சே. இதில் என்ன பொருத்தம் பாடுறா. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? பரவாயில்ல இருக்கட்டும். ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை என்ன மறுபடியும் கேட்குறீங்க? அது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. இல்லையா? எனக்கா கல்யாணம் ஆகல. இன்னும் அப்படி சொல்கிற. உனக்கு கல்யாணம் குழந்தையா இருக்குதுண்ணா. டெய்லி அதெல்லாம் வெளில சொல்லிக்காது. இரு என்னங்க அப்படி பார்க்குறீங்க? சரி இருக்கட்டும். சரி அவர் பேர் என்னது? இந்த அட்ரஸ் சொல்லுங்க. அவங்க பேர் என்னது? இந்த அட்ரஸ் அவரோட பேர் தான் சங்கர். சரி தோக்கராக பாருங்க. சங்கர் இவர் தானே? அது அவர் தான். ஆமாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? புயலா? என்ன புயல்? வர்தா புயலா காஜா புயலா? டே நான் ஏகாம. ஐயோ விடுங்க சார் எங்களை விட்டுருங்க சார். ஃபுல்லாக ஐயோ மாட்டிக்கினேன் இப்போ போல. டேய் வாடா நீ வேற மாட்டிக்க போடா. வாடா என்னடா பண்ணுறது இப்போ? டேய் என்ன மறுபடியும் கையில் காசு இல்லை, எதுவும் பண்ணல, என்ன பண்ணுறது? சரி வா நம்ம சர்ச்சைக்கு போகலாம். வா சர்ச்சைக்கு போய் பார்த்துட்டு வரலாம். போய் உள்ளே போடா. நம்ம இப்போது பாட்டு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ன பண்றானுங்க? சர்ச்சைக்கு வந்துக்கிறானுங்க, ஒரு உற்சாகமாவே இல்லாம இருக்கிறானுங்க. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே என்னடா பண்றானுங்க? சும்மாவே இருக்க மாட்டானுங்க. துதிப்பேன் குதிக்கவே மாட்டேங்கிறானுங்களே. துதிப்பேன் சொல்லிட்டு நான் குதிக்கிறேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயோ, என்னடா இவனுக்கு திடீர்னு குதிக்க இயேசுவே ஆரம்பிச்சிட்டாங்க? உம்மை நான் என்னடா பண்றானுங்க இவனுங்க? எந்த திடீர்னு குதிக்கிறானுங்க. வேளையிலும் துதிப்பேன். முதல்ல ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவோம். இயேசுவே உம்மை நான் ஐயோ, துதிப்பேன். என்னடா இப்படிலாம் பண்ணானு? ஐயோ, இது இல்ல. எந்த வேளையிலும் ஐயோ, இந்த டைம்ல ஃபோன் கூட மாட்ட மாட்டேங்குதே. என்னடா பண்றது இப்போ? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் ஹலோ துதிப்பேன். ஹலோ டாக்டர், இங்க திடீர்னு எங்க ஊர்ல இருக்க சர்ச்சில் எல்லாரும் திடீர்னு குதிக்கிறாங்க. என்னென்னமோ பெணாத்துறாங்க டாக்டர். பயமாகுது டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். நன்றியால் உம்மை நான் பாஸ்டர் பாஸ்டர், அவங்க திடீர்னு அவங்க எதோ பேசுறாங்க பாஸ்டர். திடீர்னு எதோ பண்றாங்க பாஸ்டர். பயமாகுது பாஸ்டர். சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். பொறுப்பா அவங்க அந்நிய பாஷையில நிரம்பி ஆண்டவரோட ரகசியம் பேசுறாங்க. இது அன்னி பாஷா இன்னும் ஒண்ணுமே புரியலையே பாஸ்டர். அது வந்து கர்த்தரோட பேசுற ஒரு பாஷைப்பா. நீங்க என்னமோ சொல்றீங்க பாஸ்டர், எனக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா நீ நெக்கல் பண்ணிட்டு இருக்க? நீ ஏரியால தான் நெக்கல் பண்றேன்னு பார்த்தா சர்ச்சிலேயே வந்து நெக்கல் பண்ணிட்டு இருக்க. என்னப்பா நீ போப்பா நீ. ஐயோ சரி, என்னடா இது ஒரு நம்மளே தோணி ஒரு நல்ல செய்யலான்னு பார்த்தா இப்படியே ஆகி போயிடுச்சு. சரி விட பார்த்துடலாம். வாடா சங்கரா, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம கையில் வேறு காசு கூட இல்லை. எங்கேயாவது போகலான்னு பார்த்தா கூட சரி, நான் போய் பாஸ்டர்கிட்ட போய் நெக்கா டகுல் விட்டு ஒரு 5000 ரூபாய் நெக் போட்டுன்னு வரேன். சரிப்பா சரிப்பா, நீ அப்படியே நம்ம வேலையில் வெயிட் பண்ணிடு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், நீங்கள் தான் பாஸ்டர் எப்படியாவது எனக்கு உதவி செய்யணும். பாஸ்டர் வர என் ஊருக்கு போயிட்டு வர வேலை என் பொண்டாட்டியும் பசங்களும் வண்டியில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க பாரு. மருந்து மாத்திரை செலவுக்கு காசு கூட இல்லை பாஸ்டர். திடீர்னு 5000 ரூபாய் கேட்குறாங்க பாஸ்டர். எங்கே போச்சுன்னு தெரியல பாஸ்டர். உங்கள் ஞாபகம் வந்துச்சு பாஸ்டர். அப்படியா? சரி இருப்பா. ஒர்க் அவுட் ஆகுது. இதில் 5000 ரூபாய் இருக்குப்பா, நீ வச்சுக்கோ. பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர். நான் உங்களை கலாச்சது கூட மனசில் வச்சுக்காம நீங்கள் ஒரு பெரிய உதவி செஞ்சுக்கிறீங்க பாஸ்டர். நன்றி பாஸ்டர். சரிப்பா போய் நான் போய் போல பார்த்துட்டு வந்துடுறேன் பாஸ்டர். ஓகேப்பா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? அண்ணே உன் பொண்டாட்டியோ உன் கோதி ஆக்சிடென்ட்ல. ஐயோ டேய், விஷயம் தெரியாதா உனக்கு? நான் தாண்டா இப்போ தாண்டா பாஸ்டர் கிட்ட இதே போய் சொல்லி தாண்டா நான் 5000 ரூபாய் வாங்கினேன். இதோ பேரு யோ லூசுக்கு முட்டை, உண்மையா ஏதாயா? உன் பொண்டாட்டிக்கு உன் புள்ளி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சியா? ஜேசஸ் சேர்த்து வச்சிருக்காங்கயா. என்னடா சொல்கிறேன்? உண்மையிலேவா? உண்மையாண்ணே. டேய், நான் சொன்ன போய் உண்மையில ஆயிடுச்சுடா. நீ போடா. பாஸ்டர் என்னை மன்னிச்சிட்டீங்க பாஸ்டர். நான் உங்ககிட்ட ஏமாற்றி காசு வாங்கிட்டேன் பாஸ்டர். என்னை மன்னிச்சிட்டீங்க பாஸ்டர். முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. என்னப்பா ஆச்சு? பாஸ்டர் நான் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டேன் பாஸ்டர். நான் சொன்ன பொய் உண்மையிலே என் பசங்களுக்கு அடிபட்டுச்சு பாஸ்டர். என் பொண்டாட்டியும் என் பசங்களுக்கும் உண்மையிலே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிறாங்க பாஸ்டர். நீ என்ன பண்ணது தெரியல பாஸ்டர். டாக்டர்லாம் இனிமேட்டு கடவுள் விட்ட வழின்னு சொல்கிறாங்க பாஸ்டர். ஒன்றுமே புரியல பாஸ்டர். சரிப்பா கவலைப்படாத. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். கர்த்தர்கிட்ட நீ ஜெபம் பண்ணனா கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் பாஸ்டர். நான் தான் பாவியாச்சே பாஸ்டர். அவர் கேட்பாரா பாஸ்டர் என் ஜெபத்தை? பாவிகளுடைய ஜெபத்தை தான்ப்பா ஆண்டவர் உண்மையா கேட்கிறவராக இருக்கிறாரு. நீ ஜெபம் பண்ணனா உண்மையா கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார்ப்பா. நீ கவலைப்படாத, ஜெபம் பண்ணுப்பா. ஏசப்பா, நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ பேரை நெக்கலாக பேசி கலாச்சிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் என்னை மன்னிச்சு என் பசங்களையும் என் பொண்டாட்டி உயிரையும் காப்பாற்றுங்க ஏசப்பா. அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. உங்களை நாங்கள் வேண்டிக்கொள்கிறேன். வீட்டு நாங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டோம் ஏசப்பா. யாரையும் கிண்டல் பண்ண மாட்டோம் ஏசப்பா. எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுங்க ஏசப்பா. பாஸ்டர் உண்மையிலே கேட்பாரா பாஸ்டர்? உண்மையிலே கேட்பாருப்பா. நீ கவலைப்படாத போப்பா. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நன்றி பாஸ்டர். நான் போய் பார்த்துட்டு வரேன் பாஸ்டர். ஓகேப்பா. ஒரு குட் நியூஸ்ண்ணே. அண்ணா உண்மையான உனக்கு ஒரு குட் நியூஸ்ண்ணே. என்னடா விஷயம் சொல்கிறா நீ? அண்ணா ஆக்சிடென்ட்ல உன் பொண்டாட்டியும் குழந்தையும் ஜேஸ்ல சேர்த்து வச்சா சொன்னல. ஆமாண்டா, என்னாச்சு இப்போ? ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, சரியாயிடுச்சாண்ணே. டாக்டரே சொல்லிட்டாருண்ணே. நல்லதுடா. நான் மனம் திரும்பி நான் மன்னிப்பு கேட்டு ஏசப்பா பட்சத்தில் நான் வந்து இது பண்ண உடனே ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டாருடா. இனிமேட்டு நான் யாரும் நெக்கில்லாம் பண்ண மாட்டேன்டா. என் பேர் நெக்கில் நாகப்பன்லடா, சாதா நாகப்பன்டா. இனிமேட்டு வாடா போகலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம்
13வது வசனம் இப்படியா சொல்லியிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தர் அதுபோல உங்களையும் எத்தனை நீங்கள் தீமைகள் செய்திருந்தாலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.